R53 ஓட ஃபீச்சர் கேட்டிங்கன்னா domain name registration, அதுக்கப்புறம் we can create the hosted zone and also the health check. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா R53 ஓட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சர்வீஸ்க்குமே ஃபீச்சர்ஸ் இருக்கும். இப்போ EC2 எடுத்தீங்கன்னா நீங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் சொல்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண முடியும், விர்ச்சுவல் மிஷின்ஸ், அண்ட் தென் நம்ம இபிஎஸ் வால்யூம் அட்டாச் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்சஸ் இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லலாம். S3 எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்கும், அது மாதிரி இதுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஓகே ஸோ இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்றேன், உள்ள போயிட்டு ஐ ஷோ யூ R53 கன்சோல் பார்க்கலாம். நேற்று கிளாஸ்ல நான் விபிசி கிரியேட் பண்ணியிருந்தேன், அதை வந்து டெலீட் பண்ணணும் கண்டிப்பா. டெலீட் பண்ணாம நான் விட்டுட்டேன். டெலீட் பண்ணா நமக்கு பில் வரும். விபிசி போங்க, நீங்க அப்படியே மற்ற சர்வீஸ் மாதிரி இதை ரன் பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா 2 விபிசி இருக்கா. ஸோ விபிசி நான் நேற்று கிளாஸ்ல கிரியேட் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டா. இந்த கிளாஸ்ல என்ன பண்ண போறேன்னா கோயிங் டு டெலீட் த விபிசி. அப்போ அது எப்படி பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நாட் கேட்வே இருக்குல்ல, அதை டெலீட் பண்ணணும். ஆக்ஷன் டெலீட் நாட் கேட்வே டெலீட். இதுக்கு டைம் ஆகட்டும். நம்ம மீன் டைம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காம்போனன்ட்டோ நெட்வொர்க் சம்பந்தமான காம்போனன்ட் தான் R53. ஓகே இங்க பாத்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கு. ஸோ இது கிளிக் பண்ணுங்க. இங்க என்ன சொல்றான் பாருங்க, AWS R53 என்ன சொல்றான், a reliable way to route user to internet application. அவ்வளோ ரொம்ப சிம்பிள். யாராச்சும் ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு வெப்சைட் நேம் ஹிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் காட்டணும். இவ்வளவுதான் வேலையே. இப்போ கெட் ஸ்டார்டட். இப்போ இதுல இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அதை பத்தி சொல்றான். யோர் ஸ்டார்டிங் பாயிண்ட், நீ டொமைன் ரெஜிஸ்டர் பண்ண போறியா இல்ல டொமைன் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறான். முதல்ல டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எனக்கு daya.com அப்படின்ற பேர் வேணும்னு வைங்களேன். இப்போ இதை நான் எங்க போய் வாங்குவேன்? ஃப்ரம் வேர் ஐ கேன் கெட் திஸ். ஓகே ஸோ ஒன்று நீங்க AWS ஓட R53 சர்வீஸ்ல இந்த மாதிரி டொமைன் நேம் நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய தேர்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க, GoDaddy, ஹோஸ்டிங்கர், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பேர் வந்து டொமைன் நேம் வித்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட போய் என்ன பண்ணீங்கன்னா பர் இயருக்கு வந்து நீங்க வந்து அந்த டொமைன் நேமை ஒரு காசு கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிப்பீங்க, உங்க பேர்ல எழுதி வச்சுப்பீங்க. ஓகே ஸோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் இதுல ஒரு டொமைன் வாங்குறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நீங்க இதுல டொமைன் வாங்கலாம், இல்ல GoDaddyல மற்றபடி ஹோஸ்டிங்கரு இந்த மாதிரி இடத்துல வாங்கி இருந்தீங்கன்னா அது R53க்கும் மாத்திக்கலாம், டிரான்ஸ்ஃபர் டொமைனும் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ரெஜிஸ்டரே பண்றேன். கெட் ஸ்டார்டட். இப்போ எனக்கு என்ன வெப்சைட் வேணும், daya.com. இப்போ நான் போய் கேட்குறேன் daya.com, இதான் எனக்கு வேணும். சர்ச் daya.comன்றது நாட் அவைலபிள். யாரோ ஒருத்தவங்க அதை ஆல்ரெடி வாங்கிட்டாங்க அந்த பேரை. அப்போ வேற என்ன பேர் இருக்கு, daya.netன்னு இருக்கு, daya.ioன்னு இருக்கு, co இருக்கு. இதுக்கு பர் இயர் பிரைஸிங் கொடுத்துருக்கான். நீங்க பாத்தீங்களா, $15 ஒரு வருஷத்துக்கு இந்த பேர் நீங்க வாங்கினீங்கன்னா. இப்போ நான் GoDaddyல செக் பண்றேன். GoDaddy நீட் பண்ணா ஹோஸ்டிங்கர் வராம பாருங்க. ஹோஸ்டிங்கரு, நேம் சீப்பு, GoDaddy,
இவனுங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டொமைன் நேம் விற்கிற ஆட்கள் தான். இங்க இருக்காங்க பாருங்க. ஹோஸ்டிங்கர், நேம் சீப், விக்ஸ், ஷாப்பிஃபை, கூகுள் டொமைன்ஸ், ப்ளூ ஹோஸ்ட் எல்லாருமே டொமைன் நேம் சர்வீஸ் ப்ரொவைடர் தான். இப்போ நான் என்ன பண்றேன், GoDaddy எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னோட வெப்சைட் என்னது, daya.com. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டா ஒரு அத்தாரிட்டி இருக்கான். ஸோ அவன் தான் வந்து என்ன பண்ணுவானா, இந்த யூசருக்கு இந்த பேர் அப்படின்றத அவன் எழுதி வச்சிருப்பான். இங்க பாருங்க, daya.com 13,000 வருது புரோக்கர் ஃபீஸ். சிஓ இருக்கு, ₹1 எடுத்துக்கலாம் நீங்க. இங்க பாருங்க, daya.co இந்த வெப்சைட்ல நீங்க ₹1 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் 3 டேர்ம்ஸ், அதாவது 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்க எடுக்கணும். இங்க இருக்கு பாருங்க, daya.shop, daya ஏஜென்சி, சி daya.me. அப்ப டொமைன் நேம் வந்து நமக்கு இதுல சீப்பரா இல்ல இதுல சீப்பரான்னு கேட்டீங்கன்னா நமக்கு கண்டிப்பா என்னது, GoDaddy தான் நமக்கு சீப்பா இருக்கு டொமைன் நேம். GoDaddy. சரியா? அப்ப வந்து இது முழுக்க முழுக்க உங்களோட கம்பெனி பொறுத்து தான். நிறைய கம்பெனி வந்து GoDaddyல வச்சிருப்பான் அவன் டொமைன் நேம். ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன கேஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டொமைன் நேம் வந்து AWSல வாங்கல, நான் GoDaddyல இல்ல ஹோஸ்டிங்கர்ல வாங்கிட்டேன். இப்ப அதை எப்படி நான் AWSல மேப் பண்ண முடியும்? தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see. நான் வெளில வந்தேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்னா, எப்படி டொமைன் நேம் வாங்குறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து டொமைன் நேம் வாங்கியாச்சு. அந்த சினாரியோ, வி காட் அ டொமைன் நேம். ஹோஸ்டிங் ஒரே நிமிஷம். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கிளாஸுக்கு ஈச் பர்சன் ஷுட் ஹாவ் ஒன் டொமைன் நேம். GoDaddyல போய் நீங்க வாங்கிக்கலாம். இங்க இருக்கு பாருங்க, daya.in இருக்கா, மேக் இட் யுவர்ஸ். பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஒரு ₹400 வரும், இல்ல ₹300 வரும். தாராளமா நீங்க வாங்கலாம் இந்த கிளாஸ் கத்துக்கிறதுக்காக. இது இப்போ மட்டும் நமக்கு யூஸ் ஆகாது, ப்ராஜெக்ட் கிளாஸ் அப்பவுமே நமக்கு தேவைப்படும் அதுக்காக. நான் இப்ப இந்த ₹1 கட்டி வாங்கிட்டா 3 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா? இல்ல, ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் தான் ₹1. ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை, எங்கேயே பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. பாரு, மேக் இட் யோர்ஸ் வருதா? எஸ்ண்ணா. லுக்ஸ் குட் அண்ட் கீப். சைன்இன் பண்ண சொல்லும் இங்க. என்ன மிஞ்சி போனா ஒரு ₹300 ₹400 வரும் தயா, அவள்தான். ஓகேண்ணா. நீங்க அப்படி ஃப்ரீயா நேம் வாங்கணும் அப்படின்னா, டொமைன் நேம் வாங்கணும்னா ஃப்ரீநாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா ஃப்ரீ டொமைன் நேம் வாங்கிக்கலாம் இதுல. ஓகேண்ணா. இங்க சொல்றாங்க பாருங்க, now with freenom close is there any way to get a free domain அப்படின்னு கேட்டிருக்கான் ரெடிட்ல ஒருத்தன் போட்டிருக்கான். Sorry, this post was created by the person who was in the posted it. ஓகே, கதை பேசி வச்சிருக்கானுங்க.
ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ என்கிட்ட ஹோஸ்டிங்கர்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு. நான் அதை எடுத்துக்கிறேன். லாகின். ஓகே, இப்போ நான் என்ன டொமைன் நேம் வாங்கியிருக்கேன்னா bharatcloud.com அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இதான் என்னோட டொமைன் நேம். இப்போ இதை கொண்டு போய் நான் ஹிட் பண்ணேன்னா எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஏன்னா இந்த பேருக்கு பின்னாடி எந்த ஒரு சர்வருமே நம்ம கிட்ட கிடையாது. கரெக்டா? ஜஸ்ட் என்கிட்ட ஒரு டொமைன் நேம் இருக்கு. ஓகே, இப்போ லெட் மீ டேக் த பெயிண்ட். இப்போ நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம்னா, நம்ம ஒரு டொமைன் நேம் வாங்கியிருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர்ல. என்ன பேரு? bharatcloud.com. இதான் டொமைன் நேம். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஒரு சர்வர் கிரியேட் பண்ண போறேன். அப்ளிகேஷன் சர்வர் EC2ல. இதுக்குள்ள வந்து என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆக போகுது. இப்போ நீங்க கேட்கலாம், ப்ரோ டைரக்டா ஐபி அட்ரஸ் போட்டாலே ஈஸியா இருக்குமே, நீங்க எதுக்கு போய் டொமைன் நேம்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க? யாருக்காச்சும் இந்த டவுட் இருக்கா? நம்ம ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு நீங்க போய் இந்த பேர்லாம் வாங்கி இந்த பேரை கொண்டு வந்து இது கூட மேப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இல்லை சார், ஈஸியா இருக்கும் சார் டொமைன் நேம் வச்சுருந்தா. டொமைன் நேம் வச்சுதான் ஈஸியா இருக்கும். வேற வேற பப்ளிக்காக தேவைப்படும், ஈஸியா பண்ண எல்லாரும் டொமைன் நேம் இப்போ ஒரு யூஸ் பண்ணி. பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ்ன்றது வெறும் நம்பர். நான் விபிசி கிளாஸ்ல சொன்ன மாதிரி அது வெறும் நம்பர். நம்பரை எல்லாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போ ஒரு பேர் கேட்சியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே, இது ஒரு ஃபீச்சர். அதுக்கு அடுத்து வேற வேற என்ன சொல்லலாம்? ஸோ ஒரு ஐபி அட்ரஸ் நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம்னு வைங்களேன், அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒரு சர்வரோட ஐபியை நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெளில எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அப்ப அதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, அதை வச்சு ஹேக்கர்ஸ் இல்ல வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸியா நம்ம சர்வரை ஸ்கேன் பண்ணலாம். என்னென்ன போர்ட்லாம் ஓப்பன்ல இருக்கு, ஓப்பன்ல இல்ல, அதெல்லாமே அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அப்ப அத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சர்வரை மால்வேர் அட்டாக் பண்ணுவாங்க. மால்வேர் அட்டாக் பண்ணாங்கன்னா சர்வரை காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். ஸோ தே கேன் கெட் ஆக்சஸ் டு த டேட்டா. அப்ப ஐபி எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னா வேற என்ன வழி இருக்கு? வேற இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்குன்னா, we can have a domain name. அந்த டொமைன் நேம்ல ஐபி அட்ரஸ் நம்ம என்ன பண்ணலாம்? உள்ள மேப் பண்ணிடலாம். ஓகே, கைண்ட் ஆஃப் இதுக்கு பேர் நாங்க என்ன சொல்லுவோம்னா, நீ டைரக்டா ஐபி அட்ரஸ் கொடுக்காம அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறல்ல, அப்ப இந்த ஆக்டிவிட்டி பேரு ப்ராக்ஸி அப்படின்னு கால் பண்ணுவாங்க. இன்டைரக்டா டொமைன் நேம் வச்சு நான் அப்ளிகேஷனுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன் வித் டிஎன்எஸ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளியரா? இது எந்த ஒரு இடத்துலயுமே ஐபி அட்ரஸ் நீங்க கொடுக்க கூடாது, அதுவும் பப்ளிக் ஐபி கொடுக்க கூடாது.
யூ ஷுட் ஹேவ் அ ப்ராக்ஸி ஆர் ஷுட் ஹேவ் அ டிஎன்எஸ். அதன் வழியாக தான் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கணும். இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ டிஎன்எஸ் நேம் நான் ஹோஸ்டிங்கில் வாங்கிட்டேன். எனக்கு அப்ளிகேஷன் வந்து ஏடபிள்யூஎஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்ளிகேஷன் எங்க இருக்கு? ஏடபிள்யூஎஸ்ல இருக்கு. அப்ளிகேஷனும் சரி, அதோட சர்வரும் சரி, ஏடபிள்யூஎஸ் கிளவுட்ல இருக்கு. இப்போ நான் எப்படி ப்ரோ மேப் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்காக இருக்க ஒரு சர்வீஸ் தான் R53. ரவுட் 53. அகைன் இதுவும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு சர்வர் தான், which is nothing but DNS சர்வர். ஓகே, இப்போ நம்ம ஒரு சர்வர் கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். கம்ப்யூட்டிங் இருக்குமா? கம்ப்யூட்டிங் எதுக்காக இருக்கும் இருக்கும்? சார். நம்ம ஒரு இன்புட் கொடுத்தா அது என்ன பண்ணும்? நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். நான் இங்க வந்து இன்புட்டா நான் என்ன பண்றேன்னா ஒரு டொமைன் நேம் கொடுக்குறேன், அது இங்க வருது. இப்போ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? ஐபி அட்ரஸா இருக்கும், அந்த அப்ளிகேஷனா இருக்கும். அப்ப இந்த வேலையை பண்ண போறது தான் இந்த R53 சர்வர். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ டிஎன்எஸ் சர்வர். டொமைன் நேம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுதுல்ல, அதுக்கான ஒரு வேலை. ஓகே, இப்ப நான் இந்த டொமைன் நேமையும் R53 கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுவேன், அந்த ஐபி அட்ரஸையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ஸோ தட் இன்கமிங் ரிக்வெஸ்ட்டுக்கு இதுதான் கரெக்டான ஐபின்றத R53 கொடுக்க போகுது. இவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் R53. ஓகே, ஸோ இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இல்ல சார், டவுட் இல்ல சார். கிளியர் சார். இப்போ அப்ளிகேஷன் ரன் பண்ணோம்னா அது அப்ளிகேஷன் சர்வர், ஸ்டோரேஜ் ரன் பண்ணா ஸ்டோரேஜ் சர்வர் S3. டிஎன்எஸ் ரிசால்வ் பண்ணிச்சுன்னா அது என்னது? டிஎன்எஸ் சர்வர் which is DNS R53. அவ்வளவுதான். ஓகே, இப்போ let me go to my account. NAT கேட்வே டெலிட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து எலாஸ்டிக் ஐபி வந்துருங்க. இது விபிசி கிளாஸ்க்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். இது பாருங்க, 2 ஐபி வாங்கி ஜாலியா வச்சுட்டு இருக்கேன். தயா தம்பி, ரொம்ப தப்பு தம்பி. இது ரிலீஸ் எலாஸ்டிக் ஐபி ரிலீஸ் பில், ஏகப்பட்ட பில் வந்துடும். ஓகே, இதுக்கு அடுத்து இங்க விபிசி இருக்கா, அதுக்குள்ள போனீங்கன்னா விபிசி காட்டும். நம்ம விபிசியை மட்டும் தான் செலக்ட் பண்ணோம், செலக்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, delete விபிசின்னு கொடுத்தீங்கன்னா அந்த விபிசி கூட இருக்கிற எல்லா காம்போனன்ட்டுமே unable to delete. ஓகே, ஏன் delete பண்ண முடியலன்னா சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. டூப்ளிகேட் ஏன்னா அந்த விபிசியை நம்பி, இந்த நெட்வொர்க்கை நம்பி ஒரு 2 சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு, அதையும் delete பண்ணணும். அப்போ ஆர்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, NAT கேட்வே delete பண்ணணும், எலாஸ்டிக் ஐபி ரிலீஸ் பண்ணணும், அதுக்கு அடுத்து அந்த நெட்வொர்க்ல நம்ம கிரியேட் பண்ண சர்வர் எல்லாத்தையுமே delete பண்ணணும். இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் டெர்மினேட். இப்ப விபிசியை செலக்ட் பண்ணுங்க. ஆக்ஷன் delete விபிசி. ஸோ ஸ்டில் இங்க பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, அப்ளிகேஷன் வெப் சர்வர் இருக்கு, delete ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றான். டிஃபரெண்ட், நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்ப delete பண்ணலாம் பாருங்க. இபிசி கூட நம்ம கிரியேட் பண்ண இன்டர்நெட் கேட்வே, ரவுட் டேபிள், சப்நெட் எல்லாமே delete ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. கிரியேட் பண்ணும்போது தான் நான் தனித்தனியா போய் கிரியேட் பண்ணேன். delete பண்ணும்போது ஒட்டுமொத்தமா பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை.
ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம கிளாஸ்க்கு வரலாம். நான் போய் EC2 போக போகிறேன். ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி அதில் அப்ளிகேஷன் நான் ரன் பண்ண போகிறேன். நான் ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். ஐம் நாட் கோயிங் டு காம்ப்ளிகேட் த திங்ஸ். லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சர்வருக்கு பேர் மும்பை அப்படின்னு நான் வைக்கிறேன். சும்மா ஒரு பேர் கொடுக்குறேன். ஓகே, அமேசான் லினக்ஸாக இருக்குது. ஐம் ஃபைன். T2 மைக்ரோ. எனக்கு கீபேர்லாம் வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன், ப்ரொசீஜர் டாட் கீபேரே கொடுத்துட்றேன். நான் லாகின் பண்ண போகிறது கிடையாது. நெட்வொர்க் செட்டிங்கில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணும். ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனுக்காக நம்ம ஒரு டிராஃபிக் அலோவ் பண்ணணும். இப்போ என்ன டிராஃபிக் அலௌட்ல இருக்கு, 22ன்ற போர்ட் நம்பர் ஓப்பன்ல இருக்கு. அந்த 22ன்றது SSH, ஆட் செக்யூரிட்டி குரூப் ரூல். இப்போ நான் இங்க என்ன ஓப்பன் பண்ணோம்னா, அப்ளிகேஷன் போர்ட் புரோட்டோகால் இருக்குல்ல, HTTP, அதை ஓப்பன் பண்ணும். 80. யார் அதை ஆக்சஸ் பண்ணலாம்? யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட், நம்ம ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா அவன் ஹேக்கர் இருக்கான் பாத்தீங்களா, ஹேக்கரோ இல்ல வந்து செக்யூரிட்டி பர்சனலோ, அவன் ஸ்கேன் பண்ணுவான். ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி ஈஸியா ஸ்கேன் பண்ணிடலாம். பண்ணும்போது இங்க நீங்க ஓப்பன்ல வைக்கிற போர்ட் நம்பர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காட்டி கொடுத்துரும். அப்ப எனக்கு HTTP ஒரு ஒரு லைக் கம்ப்ளீட்டா ஓப்பன்ல இருக்குன்னு தெரிஞ்சிட்டா, இல்ல SSH ஓப்பன்ல இருக்குன்னு தெரிஞ்சிட்டா, அவன் என்ன பண்ணுவான், he try to enter the system. ஓகே, அதுக்கு அடுத்து கீழே வரேன். எனக்கு 8 GB போதும். அட்வான்ஸ் டீடைல்ஸ். இதுல நான் ஒரு சின்னதா ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் நான் ரன் பண்ண போறேன். ஒரு குட்டி ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட். இதுக்கு பேர் யூசர் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதுல போயிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ இந்த சர்வர் கிரியேட் பண்ணும்போது எனக்கு இந்த சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணிடு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ அது வந்து சர்வர் கிரியேட் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி தான் அது கிரியேட் பண்ணும். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணா, /bin/bash. இதுக்கு பேர் வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இங்க வந்து என்ன வேணா ரன் பண்ணலாம் சிஸ்டம்ல. நான் வந்து பேஷ் ஸ்கிரிப்ட் ரன் பண்றேன். என்ன சொல்றேன்னா, ஸோ பேஷ் ஸ்கிரிப்ட்ல எனக்கு வந்து முதல்ல apt அப்டேட்டு, இன்னைக்கு சர்வர் அப்டேட் பண்ணு. ஸோ உங்களுக்கு நான் சொல்றேன், இப்போ யூசர் டேட்டா எக்ஸாம்பிள் AWS என்ன சொல்றான் பாருங்க, யூசர் டேட்டா பத்தி. ரன் கமாண்ட்ஸ் when you launch instance with user data input. உங்களுக்கு கமாண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது, ஒரு ஃபைல் கிரியேட் பண்றது. ஓகே, இது எல்லாத்தையுமே நாங்க ரன் பண்ண முடியும் சர்வர்ல. இங்க கொடுத்துருக்கா பாருங்க எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட். ஸோ இப்படிதான் இருக்கும். எம் அப்டேட்டு சர்வீஸ் HTTPD ஸ்டார்ட். ஸோ அப்போ இப்படிதான் இருக்கும் யூசர் டேட்டா ஸ்கிரிப்ட். நான் இங்க ரைட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன OS எடுக்கிறோம்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நான் இங்க எடுத்துக்கிறது அமேசான் லினக்ஸ். அப்ப அங்க நான் வந்து எம் தான் யூஸ் பண்ணும். எம் கேபிட்டல் ஸ்மால் எம் அப்டேட் -by. அதுக்கடுத்து எம் இன்ஸ்டால் HTTPD அப்பாச்சி -by. அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, I'm going to use service HTTPD start. அதுக்கடுத்து echo this is my Mumbai application. இந்த ஸ்கிரிப்ட
www slash var slash www slash html. இது என்ன பேஜ்? இது என்ன பாத்து? இது slash var slash www slash html. இது என்ன பாத்து? இது நான் லினக்ஸ்க்கான மிடில்வேர் அப்லோட் பண்ற பார்த்தோம். deployment path, deployment path. application deployment பண்ற path. கரெக்ட்டா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டை இதை வந்து index.htmlனு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். இந்த லாஸ்ட் லைனுக்கு அதான் அர்த்தம். மற்றபடி இந்த 3 லைனுக்கு என்ன அர்த்தம்ன்றது உங்களுக்கு தெரியும். சர்வர் அப்டேட் பண்ணு, அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணு, அப்பாச்சியை ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் இந்த லைனை இந்த ஃபைலுக்குள்ளார பிரிண்ட் பண்ணிடு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட். டவுட் இருக்கா? இல்ல இருக்காச்சு இந்த ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ல? நான் இப்போ நம்ம இதுலயே கொடுத்துட்டோம். அப்போ இந்த இது தேவையில்லையான லினக்ஸ்ல வந்து நம்ம அந்த கமெண்ட்லாம் கொடுக்கறதுக்கு இதுலயே நம்ம ரன் பண்ணிட்டு போயிடலாமா? ஆமா, இப்போ நான் வந்து சர்வர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சில ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் வச்சிருப்பேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தேவையான சில சாஃப்ட்வேர்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருப்பேன். கம்பெனில ஒரு டெஸ்ட் பண்ற சாஃப்ட்வேர் இருக்கா, அதுக்கான ஸ்கிரிப்ட் இருக்கும். அப்ப அந்த சர்வரே அதுக்காக தான் கிரியேட் பண்றேன்னா, அந்த சர்வர் கிரியேட் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி போட்டுருவேன். போட்டு நான் லான்ச் பண்ணும்போது எனக்கு அது கிரியேட் ஆகும்போது உள்ள எல்லாமே இன்ஸ்டால் ஆகி கிரியேட் ஆயிருக்கும் எனக்கு. திரும்ப நான் லாகின் பண்ணி உள்ள போய் கிரியேட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ரன் டைம்ல அதுவே ஆயிடும் எல்லாமே. லான்ச் இன்ஸ்டன்ஸ். Public IP copy. நீங்க போய் பேஸ்ட் என்டர். சொல்லிச்சு பாருங்க. This is my application. This is my Mumbai application. இதுதான் அவுட்புட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த bharat.cloud யாராச்சும் ஹிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வரணும். இதான் நான் மேப் பண்ண போறேன். ஓகே, ஸோ இப்போ இதான் என்னோட ஐபி. இப்போ யாராச்சும் இதை ஹிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும். பார்க்கலாமா உள்ள? Shall we move on? Yes sir. இப்போ நான் R53 வந்துட்டேன். டேஷ்போர்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணா எனக்கு இந்த ஒரு பேஜ் வரும். அப்போ R53 என்ன பண்ணும்? டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட், டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், அவைலபிலிட்டி மானிட்டரிங், டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்போ இதெல்லாம் நீங்க ஒரு பாயிண்டா சொல்லணும். அப்போ வாட் ஆர் த R53 ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்பான். டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே நீங்க சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு எதனா ஒரு வெப்சைட் வேணும்னா நீங்க இங்க வாங்கிக்கலாம், அதை மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். ரெண்டாவது டிராஃபிக் மேனேஜ்மெண்ட். பேர்ல என்ன இருக்கு? டிராஃபிக் மேனேஜ்மெண்ட். ரொம்ப சிம்பிள். யாராச்சும் ஒரு டொமைன் நேம் கேட்டாங்கன்னா அவங்கள வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அந்த சர்வர் கூட்டு போயிடணும். அப்ப அதான் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட். அப்ப அதை பண்ண போறது R53. ஓகே, இப்போ இது எப்படி பண்றது? இட் ஷுட் பி பேஸ்ட் அப்பான் த பாலிசி கிரியேட். அதாவது பாலிசி இஸ் நத்திங் பட் ரூல். அவ்வளவுதான். ஸோ முன்னாடி இது வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அவன் பாலிசி அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா கொண்டு வந்துட்டான். பாலிசி பண் அப்படி கொடுத்தா வேர்ஷன் இதெல்லாம் வேண்டாம். நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ் டைப்னு கேட்குறான். நீ வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்க போறியா, அதாவது ஐபி வெர்ஷன் 4 கொடுக்க போறியா,
ஐபி வெர்ஷன் 6 கொடுக்க போறியா, சிநேமு, எம்எக்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதுல ரெக்கார்ட் டைப்னு போட்டுக்கோங்க. டிஎன்எஸ் ரெக்கார்ட் டைப். நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நம்ம எஸ் சார், யூஸ் நோட் பண்ண போறது பண்ணிட்டீங்க. என்ன ரெக்கார்ட்னா ஏ ரெக்கார்டு யூஸ் பண்ண போறோம். ஏ ரெக்கார்ட் எதை ரிசம்பிள் பண்ணுதுன்னா IPv4 வெர்ஷன் 4 அட்ரஸ் இருக்குல்ல, அது இருந்துச்சுன்னா நம்ம ஏ ரெக்கார்டு யூஸ் பண்ணோம். IPv6 இருந்துச்சுன்னா நம்ம குவாட் ஏ ரெக்கார்டு யூஸ் பண்ணோம். லோட் பேலன்சரு, மெயில் சர்வர் அதெல்லாம் வந்து சிநேம் இதெல்லாம் போகும். எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் அப்பெல்லாம் சில சர்வீஸ் பார்ப்போம். அதுக்கு ஒரு என் பாயிண்ட் வரும், அதெல்லாம் சிநேம்ல வந்துடும். இப்போதைக்கு நான் IPv4 எடுத்துக்கிறேன் வெர்ஷன். கனெக்ட் டு எங்க கனெக்ட் பண்ண போறேன். அப்போ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிசி அப்படின்னு கேட்பாங்க. ரெக்கார்ட் டைப் நோட் பண்ணிட்டீங்களா, அதுக்கு அடுத்து பாலிசி நோட் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஓகே, வெயிட்டட் ரவுட்டிங் பாலிசி, ஃபெயிலோவர் ரவுட்டிங் பாலிசி, ஜியோலொகேஷன் ரவுட்டிங் பாலிசி, லேட்டன்சி, மல்டி வேல்யூ ஆன்சர், ஜியோ ப்ராக்சிமிட்டி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிசிஸ். நோட் பண்ணிட்டீங்களா? இது முக்கியம். வெயிட்டட், ஃபெயிலோவர், ஜியோலொகேஷன், லேட்டன்சி, மல்டி வேல்யூ ஆன்சர், ஜியோ ப்ராக்சிமிட்டி, நியூ எண்ட் பாயிண்ட். I'll give you some time. எஸ் சார், நோட் பண்ணிட்டேன் சார். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, நோட் பண்ணிட்டேன் சார். ஓகே. இப்போ நான் இதுல எடுக்க போறது பாத்தீங்கன்னா I'm going to take failover rule. அதை எடுக்கலாம். இதை பத்தி நான் என்னன்றத ஒன்னொன்னா சொல்றேன். வெயிட்டட் ரூல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, சரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஒன்று பார்த்துடலாம். பார்த்துட்டு ஸோ நியூ எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்றேன். இப்போ வேல்யூ. ஓகே, இப்போ வேல்யூன்றது எங்க இருந்து எனக்கு வருது? ஸோ எஸ்டியோட எண்ட் பாயிண்டா, லோட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரே நிமிஷம் இருங்க வரேன். இது வேண்டாம். கனெக்ட் டு latency, geolocation, geo proximity, multi value answer, set latency, geo எடுத்தா கரெக்டா இருக்கும். சரி, நான் ஃபெயில் ஓவர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஓவர் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரைமரி, செகண்டரின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கும். ஓகே, ஸோ டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, டிசி.
அப்புறம் டிஆர்னு சொல்லுவாங்க, டிசாஸ்டர் ரெக்கவரி. இப்போ நான் டேட்டா சென்டர் அப்படின்றது நான் மும்பைன்னு வைக்கிறேன். ஓகே, டிசாஸ்டர் ரெக்கவரி வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் அப்படின்னு நான் வைக்கிறேன். இது என்ன இது டேட்டா சென்டர் டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மும்பையில் இருக்கிற அப்ளிகேஷன் சர்வர் இருக்குல்ல EC2, இது எனக்கு வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபெயில் ஓவர் ஆகி எனக்கு எங்க போகணும், என் ரெக்வஸ்ட் சிங்கப்பூருக்கு போகணும். இதான் வந்து ஃபெயில் ஓவர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப மும்பை அப்படின்றது என்னன்னா இதுதான் நம்மளோட பிரைமரி அப்ளிகேஷன். அப்ப சிங்கப்பூர்ல ரன் ஆயிட்டு இருக்கிறது என்னது, நம்மளோட காப்பி ரெப்ளிகான்னு சொல்லலாம். ஓகே, அப்போ ஒரு அப்ளிகேஷன் ஹைலி அவைலபிள் அப்படின்னு சொன்னானா நம்ம ரவுட் 53ல அதுக்கு என்ன மெக்கானிசம் கொடுக்கணும், ஃபெயில் ஓவர் மெக்கானிசம் கொடுக்கணும். கிளியரா இது? இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு இன்னும் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிக்கிறேன். மும்பை கிரியேட் பண்ணல, அதே போல லான்ச் இன்ஸ்டன்ஸ் நான் வந்து சிங்கப்பூர்னு கொடுத்துக்கிறேன். I go down, கீழே போயிட்டு ஸோ ப்ரொசீட் வித்வுட் கீப்பர் நெட்வொர்க் செட்டிங்ல நான் HTTP அலோவ் பண்றேன். டிராஃபிக் அட்வான்ஸ் டீடைல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வார்த்தை இங்க டைப் பண்றேன்ல இதுலயே தப்பு பண்ணிடுவாங்க, அந்த ஸ்கிரிப்ட் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. இப்போ நாங்கள் HTTPD கொடுக்குறேன், அது அப்பாச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்க HTTP வரைக்கும் போட்டு அது இன்ஸ்டால் ஆகல ரன் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா இந்த இடத்த நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. சர்வீஸ் HTTPD ஸ்டார்ட், அதுக்கடுத்து எக்கோ கமாண்ட், திஸ் இஸ் மை DR அப்ளிகேஷன் இன் சிங்கப்பூர். இந்த கண்டென்ட் /var /www/html/index.html இந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்ற லான்ச் இன்ஸ்டன்ஸ். டன், சூப்பர். இப்போ என்கிட்ட எத்தனை அப்ளிகேஷன் இருக்கு, எத்தனை சர்வர் இருக்கு? We should assume ஒரு சர்வர் மும்பைல இருக்கு, ஒரு சர்வர் எங்க இருக்குன்னா நமக்கு சிங்கப்பூர்ல இருக்கு. இப்ப மும்பை டேட்டா சென்டர் கம்ப்ளீட்டா டவுன், அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃபெயில் ஓவர் ஆகி என்ன போகணும், நமக்கு சிங்கப்பூர் போகும். இதான் பாலிசி. வந்துச்சு பாருங்க. ஓகே, இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு டொமைன் நேம் தான். ஆனா அதுக்கு பின்னாடி இப்ப எத்தனை சர்வர் நான் வைக்க போறேன்? பிரைமரின்னு ஒரு சர்வர் வைக்க போறேன், செகண்டரின்னு ஒரு சர்வர் வைக்க போறேன். இந்த பிரைமரி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ரவுட்டிங் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், செகண்டரிக்கு போகும். அப்ப இதுதான் ஃபெயில் ஓவர் ரூல் இல்ல பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் போறேன், இப்ப இங்க சொல்ற பாருங்க, பிரைமரி ஓகே கனெக்ட் டு ஓகே. இதுலயே சப் ரூல் போட்டிருக்கான். இப்ப இதுல கனெக்ட் டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க நியூ எண்ட் பாயிண்ட் ஓகே நம்ம வந்து வேல்யூ கொடுத்துக்கலாம் டைரக்டா மும்பை அப்படி கொடுத்துறேன். காப்பி பேஸ்ட், இதான் வந்து நமக்கு பிரைமரி டார்கெட். செகண்டரி இதுல நியூ எண்ட் பாயிண்ட் ஓகே. லெட் மீ கிவ் த வேல்யூ சிங்கப்பூர்.
இது காப்பி, இங்க பேஸ்ட். முன்னாடி நாங்க வந்து நாங்களே மேனுவலா பண்ற மாதிரி இருக்கும் டார்கெட் அசஸ்மெண்ட். கண்டிப்பா பிரைமரிக்கு ஹெல்த் செக் இருக்கும், செகண்டரிக்கு ஹெல்த் செக் இருக்காது. ஹெல்த் செக்னா என்ன நான் சொல்லிடுறேன். இப்ப இது வந்து ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹெல்த்தி தான். இதுவே இப்ப ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் ஹெல்த்தி. பாத்தீங்கன்னா சுத்திட்டே இருக்கா, அப்ப என்னன்னா தேடிட்டு இருக்கு, அப்ளிகேஷன் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அப்ப இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டியும் நம்மளால என்ன பண்ண முடியாது, செக் பண்ணிட்டு இருக்க முடியாது நம்ம சைட்ல. ஓகே, அப்ப நமக்கு பதிலா இந்த வேலையை யார் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா R53யோட ஹெல்த் செக் பண்ணும். இது என்ன பண்ணும்னா இந்த பிரைமரி சர்வர் இருக்குல்ல, அதை போயிட்டு செக் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா, செக் பண்ணிட்டே இருக்கும். சூஸ் வெதர் யூ வாண்ட் R53 டு செக் த ஹெல்த். ஓகேங்களா, செக் பண்ணிட்டே இருக்கும். அப்ப டார்கெட் ஹெல்த்தியா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்ப ஹெல்த்தி இல்ல, இந்த மாதிரி பேட் ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னா என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன் கைஸ்? R53 என்ன பண்ணும்னா இந்த டொமைன் செகண்டரிக்கு மாத்தி விட்டுரும். அவ்வளவுதான். இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பிரைமரி செகண்டரியை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்கான், இப்ப பயங்கரமா கொண்டு வந்திருக்கான் உள்ள. இந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கிரியேட் டிராஃபிக் பாலிசி என்ன சொல்றாங்க, there was a error saving policy failover must have health check reference. அதான் இப்போ வந்து ஃபெயிலோவருக்கு ஹெல்த் செக் வேணும்னு சொல்றான். அப்ப இம்போர்ட் இன்ஃப்ளோ பாலிசி. ஓகே, சரி, ஒரே நிமிஷம். ஹெல்த் செக் கொடுத்துருக்க, அது என்னேபிள் பண்ணலாம்ல. நோ ஹெல்த் செக் அவைலபிள். ஒரே நிமிஷம் வருங்க, வரேன். முன்னாடி அங்கேயே ஆப்ஷன் இருக்கும் கிரியேட் பண்றதுக்கு. ஹெல்த் செக் இங்க பாருங்க, கிரியேட் ஹெல்த் செக் இங்க இருக்கா, கிரியேட் ஹெல்த் செக். ஸோ ஃபர்ஸ்ட் என் பாயிண்ட் நேம் நான் என்ன சொல்றேன், ஹெல்த் செக் ஒன், சும்மா ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். வாட் டு மானிட்டர், என் பாயிண்ட் தான் மானிட்டர் பண்ண போறேன். எந்த ப்ரோட்டோகால், HTTP ப்ரோட்டோகால். எந்த அட்ரஸோட ஹெல்த் செக் மானிட்டர் பண்ண போறேன், எனக்கு மும்பையோட ஹெல்த் செக் தான் பார்க்கணும். பேஸ்ட். ஓகே, எந்த பாத்திலும் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும் இந்த இடத்துல. ஸோ அப்போ நம்ம அப்ளிகேஷன் எங்க இருக்கு, index.html இதான அப்ளிகேஷனு. அப்ப இதுக்குள்ள அப்ளிகேஷன் இருக்கு, இதை போய் பாரு அப்படின்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க. அப்ப இது வந்து என்னது, நம்ம ஐபி அட்ரஸ். அது இது என்னது, போர்ட் நம்பர் 80. index.html ஃபைல் அதுக்குள்ள போய் பார்க்கணும். அதுக்கு கீழே அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கா, இதுக்குள்ள போனீங்கன்னா நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும். ஃபெயிலியர் த்ரெஷோல்டு, ரெக்வஸ்ட் இன்டர்வல். ஓகேவா, அப்ப ஃபெயிலியர் த்ரெஷோல்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா, இது கண்டிப்பா அன்ஹெல்த்தி. இந்த மாதிரி R53க்கு ஒரு 3 வாட்டி ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், ஃபெயில்னு சொல்லிடும். ஸோ ஓகே, எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பார்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி பார்க்கும். 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி போயிட்டு இங்க செக் பண்ணும். ஓகே, ஒர்க் ஆகுதா இல்லையா, எஸ் ஒர்க் ஆகுது. நான் ஃபாஸ்ட்னு கொடுத்துறேன். அப்ப என்ன பண்ணும், ஒரு 10 செகண்டுக்கு ஒரு வாட்டியும் பார்க்கும். ஓகேவா, அதான் வந்து ஹெல்த் செக்கோட இன்டர்வல். இப்போ இங்க போயிட்டு நெக்ஸ்ட் கிரியேட் ஹெல்த் செக். இது கிரியேட் ஆகட்டும்.
நம்ம இந்த இடத்துல வந்து refresh once. முன்னாடி அதுவே வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. இப்ப என்னவோ மாத்தி வச்சிருக்கான். கொஞ்சம் இந்த அசூரை பார்த்து நல்லா காப்பி அடிச்சு வச்சிருக்கான். ஃபெயில் ஒரு ரூல். கனெக்ட் டு ஃபெயில் ஒரு ரூல். இது வந்துச்சு பாருங்க. இப்ப காட்டுறான் பாருங்க. ஹெல்த் செக், செலக்ட் ஹெல்த் செக் வந்துச்சா? இப்போ நான் கிரியேட் பண்ணது இங்க வந்துச்சா? ஹெல்த் செக் செலக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் டு எண்ட் பாயிண்ட் வேல்யூ, நத்திங் பட் த சர்வர் ஐபி அட்ரஸ். காப்பி, இங்க பேஸ்ட். செகண்டரிக்கு என்ன நம்பர் கொடுக்க போறோம் இங்க? கனெக்ட் டு எண்ட் பாயிண்ட் வேல்யூ தான், சிங்கப்பூரோட அட்ரஸ் கொடுக்க போறோம். பேஸ்ட். ஓகே, இப்ப கிரியேட் டிராஃபிக் பாலிசி. இப்ப நான் வந்து டிராஃபிக் பாலிசி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து இங்க ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும். கிரியேட் ரெக்கார்ட் ரொம்ப மாத்தி வச்சிருக்கான் பயங்கரமா. முன்னாடி ரொம்ப சிம்பிளா இருக்கும், இப்போ பயங்கரமா மாத்தி வச்சிருக்கான். கிரியேட் ரெக்கார்ட்ஸ். யூ டோன்ட் ஹேவ் ஹோஸ்டட் ஜோன் அவைலபிள். இதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஹோஸ்டட் ஜோன். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ நான் பாலிசி கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, பாலிசி கிரியேட் பண்ணிட்டேன். முன்னாடி டேஷ்போர்ட். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா கிரியேட் ஹோஸ்டட் ஜோன் இருக்கா? அது கொடுத்துருங்க. ஹோஸ்டட் ஜோன் நேம் என்னன்னா தயா அப்படின்னு கொடுத்துருக்கேன். சும்மா தயா. திஸ் இஸ் த நேம் of the domain you want to route the traffic. So அப்ப நம்மளோட ஹோஸ்டட் ஜோன் பேர் என்னது? இங்க bharat.cloud. இதுதான் ஹோஸ்டட் ஜோன். bharat.cloud. பப்ளிக்கா வைக்கிறேன்னா பிரைவேட்டா வைக்கலாம். சில சமயங்க வந்து நம்ம வந்து பிரைவேட்டா சில ஹோஸ்டட் ஜோன் கூட வச்சிருப்போம். பப்ளிக்னே வைக்கிறேன். கிரியேட் ஹோஸ்டட் ஜோன். இப்போ எனக்கு ஹோஸ்டட் ஜோன் கிரியேட் ஆயிடுச்சு. அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சில நேம் செட்ஸ் SOA-ன்றது கிரியேட் பண்ணும். NS-னா நேமிங் சர்வர்னு அர்த்தம். ஓகே, ஒரு 4 சர்வர் கிரியேட் ஆகும். ஒரு DNS சர்வர் கிரியேட் ஆகும் நமக்கு பை டிஃபால்ட்டா. ஓகே, இந்த மாதிரி ஒரு 4 சர்வர் நமக்கு கிரியேட் ஆகுங்க. இது இருக்கு பாத்தீங்களா? இப்போ யாராச்சும் ஒருத்தங்க ரிக்வெஸ்ட் வச்சாங்கன்னு வைங்களேன், bharat.cloud. இந்த 4 சர்வர்ல எதனா ஒரு சர்வர் என்ன பண்ணும்? அந்த இன்புட்டை எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு ஒரு அவுட்புட் கொடுக்கும். இப்போ நீங்க கேட்கலாம், எதுக்கு ப்ரோ இங்க 4 சர்வர் இருக்கு? ஏன்னா ஒரு சர்வர் டவுன் ஆனாலும் மத்த 3 சர்வர் இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? we can get the response. அப்ப நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவைலபிலிட்டி. இப்ப வெறும் டிஎன்எஸ்ல ஒரே ஒரு சர்வர் இருந்துச்சுன்னா அதுவும் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப அதனால என்ன பண்றான்னா நமக்கு 4 சர்வர் கொடுக்குறான். 4 சர்வர்ல எதனா ஒரு சர்வர் என்ன பண்ணும்? bharat.cloudன்ற ரெக்வெஸ்ட்டை பிக் பண்ணும். பிக் பண்ணி ஐபி அட்ரஸை நமக்கு காட்டி கொடுத்துரும். இது கிளியரா? என்எஸ்னா என்னன்ட்டு, நேம் சர்வர்னா என்னன்ட்டு இது கேட்பானுங்க இன்டர்வியூல. இதெல்லாம் கேட்பான். ஹோஸ்டட் ஜோன் கிரியேட் பண்றதுக்கான காரணமே இந்த நேம் சர்வர் தான். இப்ப நான் என்ன பண்ணோம்னா இந்த நேம் சர்வர் நான் எடுத்தேன்ல, இப்ப இதை போய் நான் ஹோஸ்டிங்கர் கிட்ட தரணும். நான் தானே வாங்கியிருக்கேன் நேமு. இந்த எல்லா நேமுமே நான் அவங்க கிட்ட பாஸ் பண்ணணும். இப்ப நான் இதை எடுத்துட்டேன். காப்பி, இது இங்க எடுத்துருக்கேன் பாருங்க. இது செலக்ட் பண்ணா இங்கேயும் கூட வரும், நமக்கு இங்க கூட வேல்யூஸ் வரும். இப்போ ஹோஸ்டிங்கர் போங்க, போயிட்டு bharat.cloud அப்படின்னு இருக்கா, மேனேஜ்.
ஓகே, இப்போ இங்க போயிட்டு டிஎன்எஸ் அண்ட் நேம் சர்வர் அப்படின்னு ஆப்ஷன் வரும். சேஞ்ச் நேம் சர்வர். அந்த ஒன்னொன்னா இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும், அந்த டாட் இல்லாம போடணும் இங்க. ஸோ ஐ டேக் இட் அப் ஹியர். ஃபர்ஸ்ட் நேம் சர்வர், செகண்ட் நேம் சர்வர், இந்த மாதிரி 4மே நீங்க இன்புட்டா தரணும் ஹோஸ்டிங்கர்ல. சரி, ஓகே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டட் ஜோன் கிரியேட் பண்ணேன். கிரியேட் பண்ணிட்டு இந்த டொமைன் நேம் நான் வந்து ஹோஸ்டிங் எடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு இவன்ட்ட சொன்னேன். இவன் என்ன சொல்றான், ஓகே நீ அங்கே வாங்கிட்டியா, நான் நேம் சர்வர் கொடுக்குறேன், நீ அங்கே வாங்கியிருந்தால் இந்த நேம் சர்வரை அங்கே கொண்டு போய் நீ கொடுக்கணும், ஒரு ஹேண்ட் ஷேக் மாதிரி. ஓகே, கொடுத்துட்டீங்கன்னா டன். இப்போ நீங்க அடுத்து என்ன பண்ணலாம்னா, இந்த நெக்ஸ்ட் திங் யூ கேன் கிரியேட் அ ரெக்கார்ட். இங்க பாருங்க, கிரியேட் ரெக்கார்ட். ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டீங்களா? எஸ். இப்போ வருது பாருங்க, ஸ்விட்ச் டு விசார்ட். அப்போ முன்னாடி வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி, வெயிட்டட் ரவுட்டிங் பாலிசி, ஜியோ லொகேஷன், லேட்டன்சி. இப்போ காட்டுது பாருங்க, ஃபெயில் ஓவர், மல்டி வேல்யூ ஆன்சர். இது என்னன்னு தெரியல, இவன் மாத்தி மாத்தி காட்டிட்டு இருக்கான் உள்ள. இந்த மாதிரி உங்க விசார்ட் வரும். இப்போ சிம்பிள் ரவுட்டிங் பாலிசினா நம்ம இதே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிள். எனக்கு டொமைன் நேம்க்கு ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா இதுக்கு ஃபார்வர்ட் பண்ணு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இப்போ வந்து டிஃபைன் சிம்பிள் ரெக்கார்ட். ஓகே, இப்போ ரெக்கார்ட் டைப் ஏ ரெக்கார்டு. எங்க நீ பண்ண போற, இங்க இருக்கு பாருங்க ஐபி அட்ரஸ். ஓகே, நான் வந்து ஐபி அட்ரஸ்க்கு நான் ரெக்கார்ட் பாஸ் பண்ண போறேன். வேர் இஸ் ஆர் ஐபி, நான் மும்பை எடுத்துக்கிறேன். இது டிடிஎல் தான், டைம் டு லிவ்னு சொல்லுவாங்க. டிஃபைன் சிம்பிள் ரெக்கார்ட். இப்போ கிரியேட் ரெக்கார்ட். இப்போ நான் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா வியூ ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் பெண்டிங்ல இருக்கு. இப்போ இங்க இன்சிங்க் வந்துச்சா? இப்போ இது போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிட்ஸ் டு ½ அன் ஹவர் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். சில சமயம் 1 டே கூட எடுக்கும் இந்த டொமைன் நேம் ஸ்விட்ச்ன்றது. கரெக்டா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம்.
சரி, நான் அதுக்குள்ள வந்து மத்தத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மத்ததெல்லாம் என்ன அப்படின்ட்டு. இது ஆகட்டும். இப்போ ஹோஸ்டட் ஜோன் இதுக்குள்ள போலாம். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரெக்கார்ட் கிரியேஷன்ற இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோஸ்டட் ஜோன்லாம் கிரியேட் பண்ணிருவீங்க. ரெக்கார்ட். அப்ப அதுல இந்த டைப் இருக்குல்ல, இந்த ரவுட்டிங் பாலிசி இது கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பான். இதான் அடிக்கடி கேட்கிற கேள்வி. அது என்னன்றத கேட்பான். மத்தபடி நீங்க வொர்க் பண்ணிக்கலாம் இல்லையாலாம் கேட்க மாட்டான். சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி. நான் சொன்ன மாரி ரவுட் 53க்கு ஒரு ரெக்வெஸ்ட் வருது சர்வருக்கு. அது என்ன பண்ணும் டைரக்ட்டா ஒரு அப்ளிகேஷனுக்கு அனுப்பி விட்டுரும். அதான் சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி. பேர்ல இருக்கிற மாரியே. வெயிட்டட் ரவுட்டிங் பாலிசி. அப்ப பேஸ்ட் ஆன் த வெயிட் அந்த டிராஃபிக் ரவுட்டிங் பண்ணும். இப்ப என்கிட்ட 2 சர்வர் இருக்கு. ஒரு சர்வர் வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் வந்தாலும் ஹேண்டில் பண்ணும். ஒரு சர்வர். ஒரு சர்வர் வந்து பாத்தீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி வந்து வெறும் 10 யூசர். அப்ப எதுக்கு நீங்க அதிகமான வெயிட் குடுப்பீங்க? இந்த சர்வருக்கா? இந்த சர்வருக்கா? வெயிட்டட் சார். அதாவது 100 பேர் வந்தாலும் தாங்கக்கூடிய சர்வருக்கு தான் அதிகமான வெயிட் குடுப்பீங்க. கரெக்ட்டா? அப்ப எஸ் சார். கரெக்ட் சார். அந்த இன்ஃபர்மேஷன என்ன பண்ணுவேன், R53 கிட்ட சொல்லிருவேன். இந்த மாரி இந்த சர்வர் ஏ இருக்குல்ல, இதுதான் வந்து அ கொஞ்சம் வந்து நல்லா லைக் இன்கமிங் ரிக்வெஸ்ட்ட ஹேண்டில் பண்ணக்கூடிய சர்வரு அப்படின்னு சொல்லிருவேன். இது கொஞ்சம் கம்மியா தான் ஹேண்டில் பண்ணும். அப்ப ரவுட் 53 என்ன பண்ணும்னா, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, இந்த சர்வருக்கு மட்டும் அதிகமான ரிக்வெஸ்ட் அனுப்பும். இதுக்கு ரொம்ப கம்மியான ரிக்வெஸ்ட் அனுப்பும். அதான் வெயிட்டட் ரவுட்டிங் பாலிசி. இது வந்து டிராபிக் மேனேஜ்மென்ட்டும் பண்ணும். அகைன் சொல்றேன், கேன் மேனேஜ் த டிராபிக் பேஸ்ட் ஆன் த பாலிசி. ஓகே, இது வெயிட்டட் ரவுட்டிங் பாலிசி. அடுத்து ஜியோ லொகேஷன். ஜியோ லொகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, PUBG கேம் நீங்க விளையாடி இருக்கீங்களா? இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி PUBGயே இந்தியால பேன் பண்ணாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்னா, வி கேன் ஆக்சுவலி ரைட். சோ என்னன்னா, இப்ப இந்தியாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அது இந்தியால மட்டும் தான் பார்க்க முடியும். சிங்கப்பூர் ரீஜனுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அத சிங்கப்பூர்ல மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த மாரி லொகேஷனுக்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணலாம்? அப்ளிகேஷன காட்டலாம். தட் இஸ் த ஜியோ லொகேஷன் ரூட்டிங் பாலிசி. ஓகே. அதுக்கு அடுத்து இங்க என்ன இருக்கு? லேட்டன்சி. இதுவும் அகைன் சிம்பிளான ஒரு பாலிசி தான். இப்ப என்கிட்ட ஹாட்ஸ்டார் அப்ளிகேஷன் இருக்கு. அதற்கான சர்வர் வந்து மும்பைல ஒரு சர்வர் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் சர்வர். சிங்கப்பூர்ல ஒரு அப்ளிகேஷன் சர்வர் இருக்கு. ஓகே. இப்ப பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தன் வந்து ஹாட்ஸ்டார் பார்க்குறான். நல்லா கவனிங்க. பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தன் ஹாட்ஸ்டார் பார்க்குறான்னு வைங்களேன். அவனுக்கு சர்வர் ரிக்வெஸ்ட் மும்பைல இருந்து போகுமா? இல்ல சிங்கப்பூர்ல இருந்து போகுமா? எது ஃபாஸ்ட்டா இருக்கும்? சிங்கப்பூர்ல இருந்து போவோம் சார். பாகிஸ்தான்ல இருக்கிறவனுக்கு சிங்கப்பூர்ல இருந்து போகுமா? மும்பைல இருந்து போகுமா? சார் சார் மும்பைல இருந்து தான் சார் போவோம். இந்தியா பக்கத்துல மும்பை தான். ஆ, அப்ப ஏன் மும்பைல இருந்து போகும்னு பாகிஸ்தான் நினைக்கிறீங்க? பக்கத்துல. ஏன்? பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கு மும்பை. ஏன்னா அந்த யூசர் இருக்கான்ல, அவனுக்கும் அந்த சர்வருக்குமான அந்த டிஸ்டன்ஸ் கம்மி. அப்ப அத பேஸ் பண்ணி இது வந்து ரூட்டிங் பண்ணும். தட் இஸ் a லேட்டன்சி. ஃபெயிலோவர் இப்பதான் நான் சொன்னேன். பிரைமரின்னு ஒண்ணு இருக்கும். செகண்டரின்னு ஒண்ணு இருக்கும். பிரைமரி நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, அது என்ன பண்ணும்? டிராபிக்க செகண்டரிக்கு அனுப்பும். வித் ஹெல்ப் ஆஃப் ஃபெயிலோவர் மெக்கானிசம். மல்டி வேல்யூ ஆன்சர். இதுவும் சிம்பிள் ரூட்டிங் மாரி தான். ஓகே. ஏன்னா என்னன்னா, நெறைய சர்வர் இருக்கும். இதுக்கு ஹெல்த் செக் இருக்கும். ஒண்ணு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இன்னொன்னுக்கு அனுப்பும். இந்த ஐபி பேஸ்டும் ஜியோ ப்ராக்ஸிமிட்டியும். ஐபி பேஸ்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா, சிஐடிஆர் பேஸ் பண்ணி வரும். ஜியோ ப்ராக்ஸிமிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து லைக் சர்டன் ஜியோ லொகேஷன்ஸ்க்கு மட்டும் நமக்கு ரெஸ்பான்ஸ் இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஜியோ ப்ராக்ஸிமிட்டி அப்படின்னு வந்துருக்கு இங்க. இப்போ லெட்டஸ்ட் செக் ஆர் அப்ளிகேஷன் இது வந்துச்சு பாருங்க. பரத் டாட் க்ளோட் நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்க எல்லாருமே. என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பாருங்க. பரத் டாட் க்ளோட்
எஸ் சார் வருது சார். வருதா? எஸ் சார். எஸ்ண்ணா. ஓகே, இது வந்து சிம்பிள் ரூட்டிங் பாலிசி. நான் ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு சர்வர் தான் இருக்கு, நீ அதுக்கு டிராஃபிக் அனுப்பு, அது சொல்றதா சிம்பிள். இப்ப அடுத்து நான் பண்ண போறது ஃபெயில் ஓவர் ரூட்டிங் பாலிசி, அது பண்ண போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஹோஸ்டட் ஜோன்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணிடணும். இப்ப இங்க இருக்குல்ல சிம்பிள் ரூட்டிங் ரெக்கார்டு, அந்த ரெக்கார்டை செலக்ட் பண்ணோம், delete ரெக்கார்ட், delete. அதுக்கு அடுத்து தான் அடுத்து நீங்க செட் பண்ணணும், அடுத்த ரெக்கார்ட் செட் பண்ணணும் இந்த ஹோஸ்டட் ஜோன்ல. கிரியேட் ரெக்கார்ட். அப்படி இல்லை நீங்க ரெக்கார்டு அதிகமா ஆட் பண்ணலாம் நீங்க, ஆனா இங்க இந்த ஆர்டர் இருக்குல்ல, இந்த ஆர்டர் பேஸ் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். you can have multiple records but it will be executed based on the order. ஓகேவா? கிரியேட் ரெக்கார்ட். இங்க பாத்தீங்கன்னா சிம்பிள் நம்ம சொல்லியாச்சு. இப்ப அடுத்து பார்க்க போறது என்னன்னா ஃபெயில் ஓவர். நீங்க மற்றது எல்லாமே நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க, இது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றபடி நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண அவசியம் கிடையாது. முக்கியமானது சிம்பிள் ஃபெயில் ஓவர், இது பார்த்துக்கோங்க போதும். நெக்ஸ்ட், இப்போ ஃபெயில் ஓவர்ல சப்டொமைன்லாம் வேண்டாம், ரெக்கார்ட் டைப் ஏ ரெக்கார்டு, டிடிஎல், டிஃபைன் ஃபெயில் ஓவர். இப்போ இதில் கேட்குற பாருங்க, எண்ட் பாயிண்ட் ஐபி அட்ரஸ் தான். இப்போ நம்ம செட் பண்ண போகிறது பிரைமரி. அப்போ நம்ம மும்பையோட ஐபி அட்ரஸ் எடுத்துக்கலாம், காப்பி பேஸ்ட். ஃபெயில் ஓவர் டைப் பிரைமரியா செகண்டரியா? அது பிரைமரி. பிரைமரினா கண்டிப்பா என்ன இருக்கும்? ஹெல்த் செக் இருக்கும். நான் செட் பண்ணிட்டேன்ல ஹெல்த் செக், ஆல்ரெடி ஹெல்த் செக் இருக்கும். ஓகே, ரெக்கார்ட் ஐடி நான் என்ன சொல்றேன், சும்மா மும்பைன்னு கொடுக்குறேன் ஐடி, டிஃபைன் ஃபெயில் ஓவர். இப்போ நான் செட் பண்ணது பிரைமரி. டிஃபைன் ஃபெயில் ஓவர் ரெக்கார்ட் ஐபி அட்ரஸ் தான், சிங்கப்பூரோட ஐபி அட்ரஸ் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அதில் செகண்டரிக்கு ஹெல்த் செக் வேணுமா? செகண்டரி ஃபெயில்னா ஃபெயில், அவ்வளவுதான். இப்ப ஐடிக்கு நான் என்ன பண்றேன், சிங்கப்பூர் அப்படின்னு கொடுக்குறேன், டிஃபைன் ஃபெயில் ஓவர். கிரியேட் ரெக்கார்ட். இப்போ புதுசா ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கான் போல, டிராஃபிக் பாலிசின்ட்டு. நம்ம பாலிசி கிரியேட் பண்ணி வச்சு அதை டேட்டா ஆடும் பண்ணலாம் போல, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கான். முன்னாடி இது கிடையாது. முன்னாடி இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்கும். இந்த இங்க பார்த்தீங்கன்னா 1 2 3 4. நான் இதை கிளிக் பண்ணி போயிட்டேன், இதுக்குள்ள கொண்டு போய் விட்டா என்ன. சரி, இப்போ எனக்கு அகெயின் பரத்தா கிளவுட்ல எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ பிலீவ் எஸ், இது வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா ஆர்டர் இருக்கு பாத்தீங்களா? முதல்ல பிரைமரிக்கு தான் ரெக்வஸ்ட் வருது. பிரைமரி ஃபெயில் ஆச்சுன்னா எங்க வரும் ரெக்வஸ்ட்? அடுத்து செகண்டரிக்கு வரும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இன்டென்ஷனலா மும்பை இருக்குல்ல செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் டெர்மினேட். இப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னா பிரைமரி ஃபெயில் ஆயிடுச்சு. ரெஸ்பான்ஸ் வருமா நமக்கு? செகண்டரிக்கு பரத் மாறிட்டோம். டாட் கிளவுட்ல மாறும், அதுக்கு டைம் ஆகும். அந்த ஃபெயில் ஓவர் ஆகுதுல்ல. ஓகே என்னன்னா அந்த ஓகே ஹெல்த் ஓகே. செக் நான் சொன்னேன்ல, 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி போய் பார்க்கும். ம் எத்தனை வாட்டி பார்க்கும்? 3 வாட்டி பார்க்கும். ஃபெயில் ஓவர் மெக்கானிசம் 3 வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லும்? அது ஃபெயிலுன்னு சொல்லி அப்டேட் பண்ணும். அதுக்கப்புறமா ஃபெயில் ஓவர் மெக்கானிசம் ஸ்டார்ட் ஆகும். பிரைமரில இருந்து டிராஃபிக் செகண்டரி சர்வருக்கு சுவிட்ச் ஆகும். ஓகே கிளியரா சார். ஓகே இது? சார். கிளியர் சார், கிளியர். ஓகே டன். எஸ்ண்ணா.
இந்த கான்செப்ட் எல்லாம் சிம்பிள் தான். நீங்க கை வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். மெயினா இதுல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண போற கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹோஸ்டட் ஜோன்னா என்னன்னு கேட்பாங்க. வாட் இஸ் அ ஹோஸ்டட் ஜோன்? அதுக்கு அடுத்து ரெக்கார்ட் டைப் கேட்பான். அதுக்கு அடுத்து ரவுட்டிங் பாலிசி பத்தி கேட்பான். அதுக்கு நீங்க என்ன மென்ஷன்னா சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி, வெயிட்டட் ரவுட்டிங் பாலிசி, ஜியோ லொகேஷன், லேட்டன்சி, மல்டி வேல்யூ ஆன்சர். நீங்க என்ன ரவுட்டிங்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா சிம்பிள் ரவுட்டிங் யூஸ் பண்ணிருக்கேன், ஃபெயிலோவர் ரவுட்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ரெண்டுமே ஹேண்ட்ஸ் ஆன் காட்டிட்டேன் உங்களுக்கு. இப்போ சிம்பிளும் காட்டிட்டேன், ஃபெயிலோவரும் நான் ஹேண்ட்ஸ் ஆன் காட்டியிருக்கேன். 2 மெக்கானிசம் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அது மாதிரி இப்போ இந்த பாலிசி செட் பண்றது புதுசா வந்திருக்கு. தெரியாம காட்டிட்டேன் அதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு டிராஃபிக் பாலிசிஸ் அப்படின்னு வந்திருக்கீங்க புதுசா. இதையும் காட்டியிருக்கேன் எப்படி கிரியேட் பண்றதுன்ட்டு. ஓகேங்களா? கிரியேட் இப்போ இந்த பாலிசி செலக்ட் பண்ணிட்டீங்களா, கிரியேட் ரெக்கார்ட் அடுத்து அதை வச்சு அப்படியே கிரியேட் பண்ணலாம் போல. ஓகே, இது வேண்டாம் நமக்கு. நான் முன்னாடி எடுத்தேன்ல, அதை கொஞ்சம் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஹோஸ்டட் ஜோன் நான் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச பாருங்க, அங்க இருந்து பாருங்க. ஓகே, இந்த ஃபெயில் ஓவர் மெக்கானிசம் நடக்கிறதுக்கு இட் வில் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் டைம். மினிமா ஒரு 10 to 15 நிமிட்ஸ் இருக்கும், இல்ல 30 நிமிட்ஸ் கூட இருக்கும் சில சமயங்கள்ல. ஸோ இந்த ஃபெயில் ஓவர் ஆகுது இல்ல, இதுதான் அப்ளிகேஷனோட டவுன் டைம். சரி, அது ஆகட்டும். நம்ம அதுக்குள்ள இந்த கிளாஸ் நம்ம ரீகேப் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸ்ன்றது ரவுட் 53. ஓகே, அப்போ 53ன்றது டிஎன்எஸோட போர்ட் நம்பர். அப்போ R53ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா டிஎன்எஸ் பற்றி டீல் பண்ண போகுது. அப்போ டிஎன்எஸ்ன்றது google.com, facebook.com இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு நம்ம வாங்கக்கூடிய ஒரு பேர் தான் டிஎன்எஸ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ நம்ம ஒரு சர்வரில் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறோமா, அந்த அப்ளிகேஷனுக்கு ஐபி அட்ரஸ்னு ஒன்று கிரியேட் ஆகும். கரெக்டாக எல்லா சர்வருக்கும் ஐபி அட்ரஸ் ஒன்று இருக்கும். நம்ம ஐபி அட்ரஸை எந்த ஒரு கஸ்டமருக்கும் டைரெக்டாக கொடுக்க முடியாது. நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு நேம் வாங்கி அதை மேப் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த மேப்பிங் எது வழியாக பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R53ன்ற ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு சர்வீஸே இருக்குது அதுக்காக. அதை வச்சு மேப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எனக்கு அதுக்கு முதல்ல டிஎன்எஸ் நேம் வேணுமே, இது நான் எங்கே வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டு சில ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இப்போ நான் வாங்கினது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹோஸ்டிங்கர். நீங்கள் கோடாடி கிட்டேயும் வாங்கலாம், இல்லை ஹோஸ்டிங்கர் கிட்டேயும் வாங்கலாம். இட்ஸ் யுவர் ஆப்ஷன். நம்ம ஏடபிள்யூஎஸ் கிட்டேயும் வாங்க முடியும், ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் டொமைன் நேம். நான் என்ன பண்ணேன்னா அடுத்து
ஹோஸ்டட் ஜோன் கிரியேட் பண்ணேன் ஏடபிள்யூஎஸ்ல. ஹோஸ்டட் ஜோன் கிரியேட் பண்ணிட்டு அது எனக்கு 2 விஷயம் கிரியேட் பண்ணிச்சு. என்னது? என்எஸ், எஸ்ஓஏ. இது கண்டிப்பா சொல்லணுங்க. ஹோஸ்டட் ஜோன் ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா பை டிஃபால்ட்டா நமக்கு நேம் சர்வரும் எஸ்ஓஏயும் கொடுத்துரும். நேம் சர்வர்ன்றது என்னது? ஒரு ரெக்கார்ட் மாதிரி. இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அதை இந்த ஐபிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த நேம் சர்வர். மொத்தம் 4 சர்வர் இருக்கும். ஒரு சர்வர் இல்லைனாலும் நம்ம கிட்ட எத்தனை சர்வர் இருக்கு? 3 சர்வர் இருக்கு. இது அவைலபிலிட்டிக்காக. ஓகே. அதுக்கு அடுத்து ஹெல்த் செக். எப்படி ஃபெயிலோவர் நடக்கும்? எப்படி இது கேட்பான் இன்டர்வியூல. எப்படி பிரைமரியில இருந்து செகண்டரிக்கு போகும்? நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? பிரைமரி சர்வருக்கு நான் ஹெல்த் செக் கான்ஃபிகர் பண்ணியிருப்பேன் R43ல. அது என்ன பண்ணும்? அந்த 10 செகண்ட் இன்டர்வல்ல அப்ளிகேஷனை செக் பண்ணிட்டே இருக்கும். எப்ப அப்ளிகேஷன் டவுன் ஆகுதோ அப்ப டிராஃபிக்கை செகண்டரிக்கு ஸ்விட்ச் பண்ணும். தட் இஸ் a ஃபெயிலோவர் மெக்கானிசம். அப்ப சிம்பிள்னா என்னது? சிம்பிள் மெக்கானிசம்ல ஒரே ஒரு சர்வர் தான் இருக்கும். ரெக்வஸ்ட் அந்த ஒரு சர்வர் தான் போகும். இப்போ அவன் கேட்பான், அப்ப அந்த ஒரு சர்வர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? அப்ளிகேஷன் டவுன் ஆயிடும். கிளியரா இது கைஸ்? ஃபெயிலோவர்ல மட்டும்தான் பிரைமரி இல்லைன்னா செகண்டரின்னு போகும். சிம்பிள் என்ன நடக்கும்? ஒரு சர்வர் தான் இருக்கும். அது டவுன் ஆயிடுச்சுன்னா அப்ளிகேஷன் டவுன் ஆயிடும். அப்ளிகேஷன் இதான் சிம்பிளுக்கும் ஃபெயிலோவருக்கும் இருக்க வித்தியாசம். நமக்கு இந்த பாருங்க வந்துச்சா? திஸ் இஸ் த டிஆர் அப்ளிகேஷன் இன் சிங்கப்பூர். கிளியரா கைஸ்? இது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மும்பைன்னு வந்துச்சு, இப்போ நமக்கு சிங்கப்பூர்னு வருது. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் நம்ம. சரியா? வந்து பாத்தீங்கன்னா டெலீட் பண்றது எப்படி நம்ம பார்க்கலாம். டெலீட் பண்றது ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி கிரியேட் பண்றோமோ அது மாதிரி டெலீட் பண்றது முக்கியம். ஹோஸ்டட் ஜோன் வந்துருங்க. ஹோஸ்டட் ஜோன் கிரியேட் போங்க. அதுக்குள்ள போயிட்டு நம்ம இந்த ரெக்கார்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண ரெக்கார்டை டெலீட் பண்ணும். டெலீட் ரெக்கார்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஹோஸ்டட் ஜோனை டெலீட் பண்ண முடியும். ஏன்னா ஹோஸ்டட் ஜோன் நம்ம பில்ட் பண்ணுவோம். டெலீட். ஓகே. அதுக்கு அடுத்து இந்த கிளாஸ்ல கிரியேட் பண்ண சர்வர் இருக்குல்ல, அதையும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் terminate. Okay guys, so with this we have completed our today's session. இந்த ரெக்கார்டிங் நான் வந்து அப்லோட் பண்றேன். ஓகேண்ணா. நான் விபிசி அந்த